வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு. ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரி கைது. திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பாடலை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு. நடிகர் தனுஷ் 10 கோடி கேட்டதாக கூறி நயன்தாரா ஆவேச அறிக்கை. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் 3 மணி நேரம் மின்தடையால் நோயாளிகள் கடும் அவதி. புதைவட மின்கம்பியில் தீப்பற்றியதால் மின்தடை ஏற்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருந்ததாக புகார். உணவுப் பொட்டல விநியோக ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிப்பு. மணிப்பூரில் மீண்டும் பிடித்த வன்முறையால் மாநிலம் முழுவதும் ஊரடங்கு அமல். முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற மக்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு. இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள ஒரு பள்ளியில் வான்வெளி தாக்குதல். 10 பேர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என தகவல். இனி விரிவான செய்திகள். சென்னையில் பிராமணர்கள் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது தமிழகத்தில் பல இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இது தொடர்பாக நடிகை கஸ்தூரி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் தலைமறைவான நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்தின் புபுல்குடா பகுதியில் உள்ள ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். நடிகை கஸ்தூரி இன்று சென்னை அழைத்து வரப்படுவார் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் குறித்த ஆவணப்படத்திலும் நானும் ரவுடிதான் படப்பாடலை பயன்படுத்தியதாக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்ட நடிகர் தனுஷை கடுமையாக விமர்சித்து நடிகை நயன்தாரா அறிக்கை வெளியிட்டுள்ளார். தனுஷின் தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் தாம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக அதில் குறிப்பிட்டுள்ள நடிகை நயன்தாரா, இணையதளங்களில் பகிரப்பட்ட ஆவணப்பட காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்பது வினோதமானது என்றும் கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என நயன்தாரா நடிகர் தனுஷை விமர்சித்துள்ளார். இது தொடர்பான முந்தைய சம்பவங்களை குறிப்பிட்டுள்ள நயன்தாரா, எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது எனவும் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். நடிகை நயன்தாராவின் காட்டமான அறிக்கைக்கு தனுஷ் தரப்பில் இருந்து எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் நயன்தாராவுக்கு ஆதரவாக பார்வதி திருவோத்து, ஸ்ருதி ஹாசன், அனுபமா, ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட பல நடிகைகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் இயக்கும் LIC திரைப்படத்தின் தலைப்பு அனுமதியின்றி பயன்படுத்தியதாக இயக்குநரும் இசையமைப்பாளருமான S.S. குமரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் நயன்தாராவிற்கு எழுதிய கடிதத்தில் 3 வினாடி காட்சிக்காக நஷ்டஈடு கேட்டு நடிகர் தனுஷ் வழக்கு தொடர்ந்ததற்கு வெகுண்டு எழுந்த நீங்கள், உங்கள் கணவர் விக்னேஷ் சிவன் கடந்த ஆண்டு LIC என்ற என் படத்தலைப்பை அனுமதியில்லாமல் பயன்படுத்தியதை அறிந்திருப்பீர்கள் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் 3 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். நேற்று மாலை 6:45 மணியளவில் திடீரென மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் மருத்துவமனையில் உள்ள அனைத்து பகுதிகளும் இருளில் மூழ்கியது. மருத்துவமனை ஊழியர்கள் ஜெனரேட்டரை ஆன் செய்ய முயன்றபோது அதன் வயரும் எரிந்து இருந்தது. மின்சாரம் இல்லாமல் நோயாளிகளும் அவர்களுடன் வந்தவர்களும் அவதியடைந்த நிலையில் 3 மணி நேரத்திற்கு பிறகு சீர் செய்யப்பட்டு மின்சாரம் விநியோகிக்கப்பட்டது. புதைவட மின்கம்பி எரிந்ததால் சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை உதவியுடன் மின்வசதி கொடுக்கப்பட்டதாகவும் ஜெனரேட்டர் மூலம் 12 அவசர சிகிச்சை நோயாளிகளை பாதுகாத்ததாகவும் பிரச்சினையை சரி செய்து மின்வசதி செய்து கொடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை கொரட்டூர் பகுதியில் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பேட்மிண்டன் சங்க தலைவரும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேட்மிண்டன் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், சென்னையில் முறையான மழைநீர் வடிகால் வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டினார். 57 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். இன்னைக்கு சரியான முறையிலே வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட் எங்கடா இருக்குது, போட்டை எடுத்துட்டு வாங்க, போட்டை இறக்குங்கன்னு சொல்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ இதுதான் வளர்ச்சியா? இதுதான் மாடலா? திராவிட மாடலா? படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் சமூக பணி குறித்து கவிஞர் முத்துகிருஷ்ணன் எழுதிய காலம் தந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்னும் நூலின் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தனது 2 வயது குழந்தை சாவித்திரி பாயுடன் பங்கேற்றார். நூல் வெளியீட்டு விழாவின் போது ஆம்ஸ்ட்ராங் குழந்தை முன்பகுதியில் ஓடி ஓடி விளையாடியது அங்கிருந்தவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயிலில் பயணிக்க வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டதில் உணவு தயாரிக்கப்பட்ட பின்னர் உணவு பொட்டல் மூடியில் வண்டு இருந்திருக்கலாம் என்பது கண்டறியப்பட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. தவறை உறுதி செய்து பயணியிடம் மன்னிப்பு கேட்டதோடு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் மாற்று உணவு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ள தெற்கு ரயில்வே அலட்சியமாக செயல்பட்டதாக உணவு பொட்டல் விநியோக ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது.
சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே ஜிஎஸ்டி சாலையில் உள்ள பிரபல உணவகத்தில் பெருமாட்டுநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் 929 ரூபாய்க்கு சிக்கன் மற்றும் பர்கரை பார்சல் வாங்கி சென்றுள்ளார். குடும்பத்துடன் சாப்பிடும்போது சிக்கன் வேகாமல் துர்நாற்றம் வீசியதால் ஆவேசமடைந்த அவர் உணவகத்திற்கு பார்சலை எடுத்து வந்து ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த விவகாரத்தில் வேகாத சிக்கனை கொடுத்ததற்காக உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத் துறையிடம் கோபிநாத் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்த பக்தரை பூ வியாபாரிகள் தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் அருகே பூமாலை வாங்கச் சென்ற பக்தர் ஒருவர் விலை அதிகமாக இருப்பதாக கூறியிருக்கிறார். அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பூ வியாபாரிகள் பெண் பக்தரை தாக்கியுள்ளனர். அப்போது அங்கு வந்த காவலர் பூ வியாபாரிகளை விலக்கிவிட்ட நிலையில் இது தொடர்பான வீடியோ வேகமாக பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கூடலூரில் கே காலனிக்குள் நுழைய முயன்ற யானையை அப்பகுதி மக்கள் மற்றும் வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டியடித்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த சித்தாமூர் கூட்டு சாலையில் 50க்கும் மேற்பட்ட மாடுகள் சாலையில் சுற்றித் திரிகின்றன. இதேபோல் செய்யூர் ஈசிஆர் செல்லும் சாலையின் நடுவே மாடுகள் படித்திருப்பதால் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டு விபத்துகளும் நிகழ்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மாடுகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கிணற்றில் மூழ்கி பள்ளி மாணவர் உயிரிழந்தார். ஏவிப்பட்டியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மகேஸ்வரன் அதே பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மகேஸ்வரன் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மகேஸ்வரனின் உடலை கயிறு கட்டி மீட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பாக்தி நகரைச் சேர்ந்த அபிஷேக் தார்ஜி என்ற நபர் ஒருவரை கொலை செய்துவிட்டு தமிழகத்திற்கு தப்பி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சமையல் மாஸ்டராக பணியில் சேர்ந்த அபிஷேக் தார்ஜி பின்னர் தலைமறைவான நிலையில் அந்த நபரை தேடி வந்த மேற்கு வங்க போலீசார் அபிஷேக் தார்ஜியை பட்டினப்பாக்கம் போலீசார் உதவியுடன் கைது செய்தனர். ஹைதராபாத்தில் இருந்து திருப்பதி சென்ற விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் தரையிறக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் இருந்து 169 பயணிகளுடன் புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் திருப்பதி வான் எல்லையில் பறந்தபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனை கண்டறிந்த விமானி விமானத்தை சென்னைக்கு திருப்பினார். விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. விமானத்தில் உள்ள பழுதை சரி செய்யும் பணி முடியாததால் பயணிகள் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்கள் மாற்று விமானம் மூலம் திருப்பதிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து பெங்களூரு வந்த விமான பயணிகளிடம் சுங்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சில பயணிகள் கொண்டு வந்த உடைமைகளில் 40 பெட்டிகளில் நட்சத்திர ஆமைகள், சிவப்பு கால் கொண்ட ஆமைகள், சிவப்பு எலிகள் மற்றும் அரிய வகை பள்ளிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அனைத்தையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பயணிகளை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சேலத்தில் கடன் கொடுத்த வழக்கறிஞர் மீது பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளித்துள்ளார். சேலத்தைச் சேர்ந்த கன்னிமொழி என்ற பெண் தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றுத்தரும் இடைத்தரகராக பணியாற்றி வருகிறார். அவர் வழக்கறிஞர் கண்ணன் பிரபு என்பவரிடம் வட்டிக்கு 30,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளதாகவும் 15க்கும் மேற்பட்டோருக்கு 6 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் வாங்கிய பெண் ஒருவரை தகாத உறவுக்கு அழைத்து வரும்படி கூறியதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் வழக்கறிஞர் கண்ணன் பிரபு தன்னை தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆபாச குறுஞ்செய்தி உள்ளிட்ட ஆதாரங்களை கொடுத்துள்ள கனிமொழி கண்ணன் பிரபு மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நாகர்கோவிலில் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் தவணை செலுத்தாததை சுட்டிக்காட்டி மேலாளர் பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக பெண் பகீர் புகார் அளித்துள்ளார். நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் பெண் ஒருவர் 16 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அவர் 3 தவணைகள் கட்டாமல் விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நிதி நிறுவன மேலாளர் சரவணன் ஊழியர்களை வைத்து மிரட்டியதாகவும் வீடியோ கால் மூலம் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ள அந்த பெண் போலி பிடிவாரன் தயாரித்து நிதி நிறுவன மேலாளர் தன்னை மிரட்டி வருவதாகவும் அந்த பெண் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போலீஸ் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பழைய குற்றால அருவி மற்றும் மெயின் அருவியில் திடீரென காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பழைய குற்றால அருவியின் கார் பார்க்கிங் பகுதி வரை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதையடுத்து அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த சின்ன சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து திடீரென அதிகரித்தது. இதையடுத்து அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் உடனடியாக வெளியேற்றினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டம் அம்பை, சேரன் மகாதேவி, கல்லிடைக்குறிச்சி, வீரவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, தூசி, மாமண்டூர், வெண்பாக்கம், மாங்கால் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனிடையே சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் மீஞ்சூர் அருகே 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது.
மணிப்பூரில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது. ஏற்கனவே இருவேறு சமூகத்தினரிடையேயான மோதல் வன்முறையாக மாறியதைத் தொடர்ந்து பலர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடந்து ஓராண்டு நெருங்கியுள்ள நிலையில் தற்போது மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. இந்நிலையில் ஜிரிபம் பகுதியில் காணாமல் போன பெண்கள் மற்றும் குழந்தைகள் என 6 பேரின் உடல்கள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தலைநகர் இம்பாலில் உள்ள முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டனர். அவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 5 மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளை பதற்றமான பகுதிகளாக அறிவித்த உள்துறை அமைச்சகம் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. பட்டியலினத்தவர், பழங்குடியினர் என ஓபிசி சமூகத்தினரை காங்கிரஸ் பிளவுபடுத்த நினைப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அம்மாநில பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் நமோ செயலி மூலம் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, SC, ST மற்றும் ஓபிசி சமூகத்தினர் ஒன்றுபட்ட பிறகு காங்கிரஸ் பலவீனம் அடைந்து வருவதாக கூறினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை போல பிரதமர் மோடிக்கு ஞாபக மறதி ஏற்பட்டுவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் உரிமைகளுக்காக தான் போராடியதாக கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் 10 குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பாக விளக்கம் கேட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜான்சி மாவட்டத்தில் உள்ள மகாராணி லட்சுமி பாய் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீயில் கருகியும் கரும்புகையிலும் 10 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தன. 16 குழந்தைகள் காயமடைந்தன. இது தொடர்பாக நாளேடுகளில் தேசிய மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. காயமடைந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும், தீ விபத்தில் உயிரிழந்த பச்சிளம் குழந்தைகளின் குடும்பங்களுக்கு அளிக்கப்பட்ட நிவாரணம் குறித்தும் விரிவான அறிக்கையை 1 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரப்பிரதேச அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் 14 வயது மகனை கிரிக்கெட் பேட்டால் தந்தையை அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமாரசுவாமி லேஅவுட் பகுதியில் வசிக்கும் ரவிக்குமார் என்பவர் தனது 14 வயது மகன் தேஜஸ் எந்நேரமும் செல்போன் பயன்படுத்தி வந்ததால் அதனை கீழே போட்டு உடைத்துள்ளார். போனை சரி செய்ய தேஜஸ் வற்புறுத்த ஆத்திரத்தில் கிரிக்கெட் பேட்டால் தேஜஸை அவரது தந்தை அடித்துள்ளார். இதில் தேஜஸ் உயிரிழந்த நிலையில் சம்பவத்தை மறைக்க முயன்ற தந்தை ரவிக்குமாரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவில் சக மாணவிகளுடன் ஏற்பட்ட பேனா சண்டைகள் விடுதி மேல் மாடியில் இருந்து குதித்து +2 மாணவி தற்கொலை செய்து கொண்டார். அனுஷா என்ற மாணவி நரசராவுப்பேட்டையில் +2 படித்து வந்தார். இந்த நிலையில் அம்மாணவி விடுதி மாடியில் இருந்து குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள ஒரு பள்ளியில் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். முகாமாக செயல்பட்ட அந்த பள்ளியில் பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதில் 10 பேர் பலியாகினர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கட்டிட இடிபாடுகளில் பலர் சிக்கியிருக்கலாம் என கருதப்படுவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 43,800 பேர் உயிரிழந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஏர் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஷூகாய் நகரில் நடத்தப்பட்ட ஏர் ஷோவை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். வானில் வண்ண புகையை உமிழ்ந்தவாறு விமானங்கள் பறந்து சென்றன. விமானங்களை திறமையாக திருப்பி விமானிகள் சாகசங்களில் ஈடுபட்டது காண்போரை கவரும் வகையில் இருந்தது. இந்த ஆண்டின் இறுதி சூப்பர் மூன் உலகின் பல பகுதிகளில் அழகாக காட்சியளித்தது. முழு நிலவு பூமிக்கு மிக அருகில் இருக்கும்போது சூப்பர் மூன் ஏற்படுகின்றது. அது இயல்பை விட பெரிதாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். வெனிசுலா நாட்டின் காரகஸ் நகரில் சூப்பர் மூன் அழகாக காட்சியளித்தது. இதனை ஏராளமானோர் கடற்கரையில் அமர்ந்து கண்டு ரசித்தனர். பலர் முழு நிலவை செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல் எகிப்து உள்ளிட்ட உலகின் பல நாடுகளில் சூப்பர் மூன் அழகாக காட்சியளித்தது. டென்னிஸ் இரட்டையர் போட்டிகளில் இணைந்து விளையாட மாட்டோம் என இந்திய டென்னிஸ் ஜாம்பவான் ரோஹன் போபண்ணாவும் ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூ எப்டனும் அறிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஆடவர் இரட்டையர் பிரிவில் எப்டனுடன் போபண்ணா கைகோர்த்தார். இந்த இணை ஆஸ்திரேலியா ஓபன், கிராண்ட்ஸ்லாம் உட்பட 3 முக்கிய பட்டங்களை வென்றது. இந்நிலையில் இருவரும் பரஸ்பரம் பிரிவதாக அறிவித்துள்ளனர். அடுத்த சீசனில் குரோஷிய வீரர் இவான் டோடிக்குடன் போபண்ணா இணைந்து விளையாடவுள்ளார். அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் உருவாகியிருக்கும் புஷ்பா 2 திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 6:03 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. சுகுமார் இயக்கத்தில் புஷ்பா படத்தின் 2வது பாகம் புஷ்பா 2 தி ரூல் என்ற பெயரில் உருவாகியுள்ளது. படத்தின் சில பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு. ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரி கைது. திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பாடலை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு. நடிகர் தனுஷ் 10 கோடி கேட்டதாக கூறி நயன்தாரா ஆவேச அறிக்கை. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் 3 மணி நேரம் மின்தடையால் நோயாளிகள் கடும் அவதி. புதைவட மின்கம்பியில் தீப்பற்றியதால் மின்தடை ஏற்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருந்ததாக புகார்.
உணவுப் பொட்டல விநியோக ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. மணிப்பூரில் மீண்டும் பிடித்த வன்முறையால் மாநிலம் முழுவதும் ஊரடங்கு அமல். முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயன்ற மகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு. இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள ஒரு பள்ளியில் வான்வெளி தாக்குதல். 10 பேர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என தகவல். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.